மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு அறிவித்தபடி கோவை தேக்கம்பட்டி யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் தொடங்கியுள்ள நிலையில் பொள்ளாச்சி கோழிகமுத்தி முகாமில் உள்ள வனத்துறை யானைகள் மற்றும் முதுமலை தெப்பக்காடு முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகளுக்கும் பழங்கள், பசுந்தீவனங்கள் உள்ளிட்ட பிரத்யேக உணவுகள் கூடுதலாக வழங்கப்படுகின்றன. இந்த உணவுகளை யானைகள் குதூகலத்துடன் உண்டு மகிழ்கின்றன. திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களின் யானைகளை முறையாக பராமரித்து அவற்றுக்கு சத்தான உணவு, தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவதுடன் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் பராமரிக்க வேண்டியது அவசியம் என்பதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் இந்த ஆண்டு கோவை தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்று படுகையில் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான யானைகள், நாகூர் தர்காவுக்கு சொந்தமான ஒரு யானை மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 2 யானைகள் என மொத்தம் 30 யானைகள் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளன. கணபதி பூஜையுடன் தொடங்கிய யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமில் யானைகளுக்கு பிடித்தமான கரும்பு, அன்னாசி பழம், சாத்துக்குடி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. ஜனவரி 27ஆம் தேதி வரை 48 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சிறப்பு நலவாழ்வு முகாமில் யானைகளின் உடல் எடை, நகம், கண் மற்றும் தோல் ஆகியவை தினந்தோறும் பரிசோதிக்கப்படுகின்றன. இதற்காக 24 மணி நேர சேவையில் 4 கால்நடை மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு அறிவித்துள்ளதன்படி பொள்ளாச்சி அருகே உள்ள கோழிகமுத்தி முகாமில் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வரும் வளர்ப்பு யானைகள் மற்றும் கும்கி யானைகளுக்கும் நலவாழ்வு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டாப் ஸ்லிப் வரகளியாற்றில் யானைகள் உற்சாகமாக நீராடின. இங்குள்ள 22 யானைகளுக்கும் வழக்கமாக வழங்கப்படும் உணவுகளுடன் கூடுதலாக பாசிப்பயறு, பழங்கள், சத்து மாவு, பசுந்தீவனங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எல்லா யானைகளையும் ஒரே இடத்துல வரவழைச்சி யானைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்காக இந்த முகாம் நடத்துகிறாங்க. ஒரே இடத்துல இவ்வளோ யானைகளை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ யானைகளுக்கும் கண்டிப்பாக இது ஒரு சந்தோஷமாக ஒரு டூர் மாதிரி இருக்கும். இந்த 48 நாள் அவங்க வேலையெல்லாம் செய்யாமல் சாப்பிட்டு ஜாலியாக ஒரு டூர் மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த முகாம் ஏற்பாடு பண்ண தமிழக அரசுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோழிகமுத்தி முகாம் யானைகளுக்கும் உடல் எடை பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளை கால்நடை மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ளனர். முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான 26 யானைகளுக்கும் சிறப்பு நலவாழ்வு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வனத்துறை முதன்மை செயலாளர் திரு ஹன்சுல் ராஜ் வர்மா, மாவட்ட ஆட்சியர் திரு பி சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் முகாமை ஆய்வு செய்து யானைகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு உணவுகள் மற்றும் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தனர். முன்னதாக யானைகள் அணிவகுத்து நின்று பூஜைகள் நடத்தப்பட்டன. இங்குள்ள யானைகளுக்கு பாசிப்பயறு, கரும்பு, கொள்ளு சாதம், ஆப்பிள், வாழைப்பழம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அவற்றை யானைகள் மகிழ்ச்சியுடன் உண்டு நடனமாடின. யானைகள் முகாம் தொடங்கியதை படுகரின மக்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்தில் 53 யானைகள் வனத்துறை சார்பாக இந்த 7வது சிறப்பு நலவாழ்வு மற்றும் புத்துணர்வு முகாமில் கலந்து கொண்டுள்ளன. யானைகளின் நலவாழ்வும் புத்துணர்வும் முக்கியத்துவம் அளித்து அடுத்த 48 நாட்களுக்கு சிறப்பு உணவு வழங்கப்படும். நாங்கள் யானை முகாமெல்லாம் போட்டிருக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய யானைகளை ஒன்றா பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இங்கே வந்தோம். யானை முகாம் போட்டிருக்காங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஃபுட்டெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இதேபோல் சேலம் மாவட்டம் குரும்பப்பட்டி மற்றும் வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களில் உள்ள யானைகளுக்கு சிறப்பு நலவாழ்வு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது.